நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேவராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். குளிர்ந்த மாரியம்மன் ஆலயம் எங்கே இருக்குது தெரியுமா? கோயம்புத்தூர், கோவை மாநகரில் சித்ரா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அருகாமையிலே காலப்பட்டி செல்லும் வழியில் இருக்கக்கூடிய ஒரு புராதன சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம்தான் குளிர்ந்த மாரியம்மன். என்னடா இது மாரியம்மன், குளிர்ந்த மாரியம்மன், கூலிங்காக இருக்குமா அந்தம்மா அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக சமயபுரம் மாரியம்மனை போல் சக்தி வாய்ந்த இந்த குளிர்ந்த மாரியம்மன், இந்த மாரியம்மன் குளிர்ச்சியாக இருப்பாள். அவள் உக்கிரமானவள். சமயபுரம் மாரியம்மன் உக்கிரமானவள், இவள் குளிர்ச்சியானவள். எப்படி என்று கேளுங்கள், சொல்லுகிறேன். 100, 200, 150 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கிணறு வெட்டுவதற்காக அந்த இடத்தை தோண்டி கொண்டிருக்கும் பொழுது, இப்போ அந்த கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா, காலப்பட்டி பக்கம்லாம் இந்த வெங்கிச்செங்கல்னு சொல்லுவாங்க. கல்லை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது ஒரு கல்கண்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கல் பாறை, அந்த பாறை அதிகம் அந்த ஏரியாவில். அப்போ அங்கே அந்த அந்த காலத்தில் கையில் மேனுவலாக தான் தோண்டுவாங்க கிணறு. அப்படி தோண்டும் போது கடப்பாறை இது பண்ணும்போது ஒரு வெங்கிச்செங்கல் படும்போது சத்தம் வந்து படான்னு நல்லா ஒரு வெங்கலத்தில் அடித்த மாதிரி சத்தம் கேட்குது. அப்புறம் அந்த என்னடா அது அந்த சப்தம் என்னமோ மாதிரி என்னமோ வேறு ஏதாவது புதையல் இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தா அது கல் தான். அப்புறம் கல்லை அப்படி தோண்ட பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெண் ரூபமாக இருந்திருக்குது. அந்த கல் வந்து பெண் ரூபமாக தெரியுது. சரி, அப்புறம் என்னடா இது ஒரு சிலை மாதிரி தெரியும், சிலை மாதிரி இல்லைன்னு எடுத்து வச்சு அதை ஆனால் ஐஸ் மாதிரி இருக்குது. அந்த ஒரு பர்டிகுலர் கல் மட்டும் ஜில்லுன்னு இருக்குது. பக்கத்தில் இருக்கலாம் நார்மலாக இருக்குது. பொதுவாக வெங்கிச்செங்கல்ல கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கிளைமேட் மாறிச்சுன்னா அது ஹீட்டாக மாறும். ஆனால் அந்த ஒரு கல் மட்டும் வெயில் அடித்தாலும் இரவு நேரங்களிலும் நல்ல ஐஸ் கட்டி மாதிரி கை வச்சிங்க ஜில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த கல் இருந்திருக்கு. அப்போது அங்கே அந்த விவசாய நிலையத்தை சார்ந்தவர்கள் அதை எடுத்து ஒரு மரத்துக்கடியில், வேப்ப மரத்துக்கடியில் வச்சு சரி நம்ம வந்து சாமியை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, அதை வந்து இந்த அபிஷேகங்கள்லாம் பண்ணி ஆராதனை பண்ணி ஒரு அம்மன் தானே, பெண் உருவமாக தெரிந்ததுனால அவங்க வந்து ஒரு பெண் சக்தியாக நினச்சி மாரியம்மன் பேர் வச்சாங்க. அப்புறம் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுனால குளிர்ந்த மாரியம்மன் பேர் வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பித்தாங்க. முதல்ல சாதாரணமாக வெள்ளிக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமை வழிபாடு மட்டும் பண்ணுவாங்க. அப்புறம் நாளாக தினப்படியாக அங்கே வந்து என்ன கோரிக்கை வச்சாலும் அந்த கோவிலில் வந்து அது இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக நிறைவேற்றி கொடுக்குற அந்த அம்மா. நல்லா கவனிங்க. மிச்ச ஆலயங்களுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இவளை பொறுத்த வரைக்கும் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் உடனடியாக அதை அவள் என்ன பண்ணுறா, நிறைவேற்றி தருகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அந்த வெங்கிச்செங்கல் அம்மன், அதாவது குளிர்ந்த மாரியம்மன். ஸோ அதை அப்படியே நீங்கள் அந்த மரத்துக்கு சின்ன ஒரு கோயிலாக கட்டி இப்படியே ஒரே பரம்பரை உள்ளவங்க அப்படியே பரம்பரையாக அதை வந்து இது பண்ணி இன்றைக்கு அந்த கோவில் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் பரப்பிற்கு அதோடைய நிலப்புலங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அந்த கோவில் வந்து வடக்கு முகமாக இருக்கிறது. அந்த கோவில் வந்து சக்தியின் அம்சம். அதாவது அந்த கோவிலில் போயாச்சுன்னா என்னெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறேன். மெயினாக வந்து ராகுகேது சம்பந்தமான பிரச்சனைகள், ராகுகேது தோஷங்கள், செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். எல்லாத்துக்கும் மேலே லக்னத்தில் ராகுவோ இல்லை லக்னத்தில் கேதுவோ இருந்தால் அந்த கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு ஃபுல் பவர் உடம்புக்குள்ளே ஏறும். ஏன்னா அம்பாள் வந்து அந்த அம்பாளுக்கு வந்து அந்த கொடை பிடிக்கிறது 5 தலை நாகம் தான். அதனால் மாரியம்மனை பொறுத்த வரைக்கும், குளிர்ந்த மாரியம்மனை பொறுத்த வரைக்கும் ஜாதக ரீதியாக நான் சொன்ன விஷயம்லாம் இருந்ததுன்னா அதெல்லாமே சரி பண்ணி தர்றாங்க. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேலே இப்போ இருக்கிற காலத்தில் வியாபாரத்தில் நஷ்டம், கொடுக்கல் வாங்கல கடன் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே தகராறு, எல்லாத்துக்கும் மேலே டைவர்ஸ் பிரச்சனை, எல்லாத்துக்கும் மேலே குழந்தையின்மை, இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற அந்த அம்மா. எப்போ மெயினாக நீங்கள் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க பௌர்ணமி என்றோ அமாவாசை என்றோ போய் உச்சிகால பூஜையில் கலந்து கொண்டால் உங்களுக்கு தேவையானவற்றை அந்த அம்பாள் அள்ளி கொடுக்கிறாள். என்னுடைய அனுபவமும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஐப்பசி மாதம்
புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு எதேச்சையாக நான் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க. அப்போ நான் அங்கே வந்து மாலை நேரத்தில் போய் உட்காந்து தியானம் பண்ணேன். அப்போ அங்கே இருக்கிற அர்ச்சகர் சொன்னார், சாமி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வேண்டிக்கிங்க, அது நடக்கும், அம்மாவுக்கு அவ்வளோ சக்தி அதிகம் அப்படின்ட்டு. நான் ஒரு சிம்பிளாக ஒரு மாலை மட்டும் அரளி மாலை வாங்கி கொடுத்து சாமிக்கு இது பண்ண சொன்னோம். பண்ணி முடிச்சுட்டு தீபாவளிலாம் முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வெளியே வந்து உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுறேன். உட்காந்து அம்பாளுடைய அந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டு கண்களை மூடி தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்கக்கூடாதுன்னா வந்து எனக்கு நடந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை சுற்றி ஒரு ஒரு ஐஸ் போட்டியை வச்சு ஐஸ் ரூம்குள்ளே நான் இருந்தால் எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன். அதாவது குழு ஏசி ரூம் அப்படி சொல்லுவோம். ஏசி ரூமில் நம்ம நல்ல உச்சி வெயிலில் வந்து ஏசி ரூமில் உட்காடுறோம். அப்போ எவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும் இல்லையா, எவ்வளோ ஒரு ஜில்லிப்பு இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய ஆக்ஞா சக்கரம், இந்த சக்கரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆக்ஞா சக்கரம் ஓப்பன் ஆனாலே என்ன அர்த்தம், அந்த எங்கேருந்து நம்ம தியானம் பண்ணுறோமோ அந்த இடத்துல அதிகமான சக்தி பிரபஞ்ச ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பிரபஞ்ச ஆற்றலை அங்கே இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த மாரியம்மன் மூலவர் மூலதெய்வமான அந்த வெங்கிச்சங்கல்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இழுத்து ஃபோக்கஸ் பண்ணுது. எங்கே எனக்கு பண்ணிச்சு. இப்போ நிறைய பேருக்கு பண்ணியிருக்கு, எல்லாருமே ஒவ்வொருத்தர் அனுபவம் சொல்கிறாங்க. என்னுடைய அனுபவம் இதுதான். அப்போ இங்கே படும்போது எனக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது, என்னுடைய ஒளி உரல்னு சொல்கிறேன் இல்லைங்களா, நம்ம ஆராசன்னு சொல்லுவோம். அந்த ஒளி உரலை என்னால் பார்க்க முடிஞ்சது. இதுதான் வந்து பெரிய விஷயங்க. தன் ஆன்மாவை யாராலையும் பார்க்க முடியுமா? நம்ம பார்த்துக்கலாம். நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கலாம், மெர்க்குரி அதாவது ரசம் பூசப்பட்ட கண்ணாடியில் சென்று நின்னால் நம்முடைய முகம் உடல் தெரியும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கதிர்வீச்சை நம்மளால் பார்க்க முடியுமா? முடியும். அதுக்கும் ஒரு கேமரா இருக்குது, கிரிலினியன் கேமரான்னு பேர். அதில் நீங்கள் படம் பிடித்தாலோ அது வழியாக உங்களை பார்த்தாலோ நீங்கள் தெரிய மாட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய ஒளி உடல் மட்டும் தெரியும். அப்படி ஒன்று இருக்குது. இப்போ அங்கே அந்த கேமராவும் இல்லை, எதுவும் இல்லை. நான் உட்காந்து தியானம் பண்ணும்போது என்னுடைய ஆன்ம சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் ஒன்றிணைந்து அங்கே இருக்கக்கூடிய குளிர்ந்த மாரியம்மனுடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு அந்த ஒரு சக்தியை எனக்குள்ளே அனுபவிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய ஒரு வேண்டுதல், என்னுடைய சுய தேவைக்காக வேண்டினேன். அந்த வேண்டுதல் எனக்கு 2 மாதத்தில் நிறைவேறியது. 2 மாதத்தில், நான் போய் சொல்ல. அதாவது ஃபுட் அண்ட் ஷெல்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபுட் அண்ட் ஷெல்டருக்காக சிலவங்க தவிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில காலகட்டங்கள்லாம் நமக்கு வந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி அந்த அம்மா எனக்கு வந்து நல்ல இடத்துல என்னை உட்கார வச்சு நல்லபடி எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. அது ஏதோ ஒரு அவங்களுடைய ஆசீர்வாதம் தான். ஸோ அப்போ அந்த ஆசீர்வாதம் வந்து கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு நேரம் வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கே போக முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அம்பாளுடைய சக்தி அபரிமிதமானது. ஆகவே அனைவரும் ஒரு முறையேனும் சென்று அந்த கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய குளிர்ந்த மாரியம்மனை தரிசனம் செய்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து சம்பத்துக்களையும் பெற்றுக்கொண்டு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.